ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ எங்கே போகிறோன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு சிவன் கோவில் இருக்குது. அங்கே தான் வந்து ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தது. நாங்களும் போயிட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பிகிட்ருக்கோம். அம்மா வந்து இன்றைக்கி வந்து மண்டகப்படி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா வீட்டில், அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் பெரியப்பா அவங்க வீட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளும் வந்து போய் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு பசங்களை அழைச்சிட்டு போயிட்டோம். நாங்கள் வரப்பயே வந்து ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க ரெடி பண்ணி. ஆள் வந்து கூப்பிடல பக்கத்தில். வீட்டில் சரி நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஈவினிங் தான் நமக்கு நிறைய டைம் இருக்குது. எல்லாருமே வந்து கூட மாட அப்படியே சேர்ந்து செஞ்சோம்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். சரி அப்படியே செஞ்சு நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்களே எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் வந்து அண்ணி, எங்கள் மாமியார், எங்கள் ஆச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே நல்லா வந்து ஒன்றா சாமிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோம் கோயிலுக்கு. ரொம்ப உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேலை வந்து செஞ்ச மாதிரியே தெரியல. நிறைய பேராக சேர்ந்து செய்யவும் சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ செய்ய முடியுமா என்னன்னு தெரியல. வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அதாவது தண்ணி எடுத்துங்க, தண்ணி எடுத்துங்க. கொஞ்சம் திக்காகும். பவுடர் கலக்கணுமா? கடைசியாக தண்ணி இருக்கு பாரு. அந்த பெரிய பானையிலே ஃப்ரெண்ட்ஸ் 3 டைம் வந்து சாப்பாடு வடித்தோம். ஃபஸ்ட்டு வடிச்சிட்டு அப்புறமா 2வது 3வது அந்த மாதிரி வடித்து நிறைய தான் வந்து சாதம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். கருவேப்பிலை போடுறாங்க, ரெடி ஆயிடுச்சு. கடுகு எல்லாம் அம்மா போட்டு தாளிச்சு ரெடி பண்ணியாச்சு. மேல கொஞ்சம் பொடியை போட்டு இறக்கி வச்சிருக்கோம். இறக்கி வச்சிருக்கான். சாதத்துல ஊற்றி எடுத்துட்டு போகணும் கோயிலுக்கு. அங்கே கொண்டு கோயிலில் இறக்கி வச்சுட்டு எல்லாருக்கும் மக்கள் வர வச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு. சக்கரை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், கொண்டைக்கடலை 5 சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கான். அதெல்லாம் ரெடி பண்ணி சக்கரை பொங்கலாம் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு சாப்பாடு அமைக்கிறோம் சாமிக்கு. ஊற்றுறோம் பாருங்க. முந்திரி திராட்சையெல்லாம் பால் வைக்கவா? காக்கில போட்டு நெய் எவ்வளோ ஊற்றுறோம் பாரு. 100 நெய் தாண்டி தான் ஊற்றுறோம். என்ன கொஞ்சம் போற பொடி பொடி போடணும். பொடியெல்லாம் போட்டு கலக்கி விட்டுட்டு அப்புறமா இல்லை சாதம் இடிஞ்சுக்கலாம் பாருமா. இடிஞ்சுக்கலாம்.
இருக்கும். அதனால கொஞ்சம் வேற வேற இல்லையா, ரொம்ப வேகக்கூடாது. இங்க பாருங்க, நீ நிறையா தான் இருக்கு. இது எலுமிச்சை மசாலாமா, உப்பு இருக்கான்னு பாரு. பாரு வயல. அதுதான் என்னன்னு தெரியல. இது கொண்டக்கடலை. பார்த்தா கரண்டி எடுக்கணும். அந்த பக்கமா சின்ன இதுதான் பெரிய நந்தி. சரி சரி, நம்ம சீதனை நம்ம போட்டோ எடுப்போம். அப்படியே நில்லுங்க அப்படி. இப்படி நின்னுக்க. இனிக்கா நீயே நில்லு வா, சூப்பராக இருக்கு இந்த இடம். இனிக்கா இது ஓடுது பாரு. இனிக்கா சீக்கிரம் வா, வர்றதுக்குள்ள ஐயா. சரி அப்புறமா இதோ அப்படி நில்லு. நல்லா சேர்ந்து நில்லு. அங்க தள்ளியா இருக்கு. இல்லை சாமி